Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் செட்டப். அதாவது நான் இப்ப முன்னாடியே ஒரு வீடியோல காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அந்த லேம்ப் செட்டப் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ அத காட்றேன் இருங்க. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் செட்டப் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேம்ப் செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணும். ஸோ அதை நான் ஃபைல் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் நான் இதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டட் வியூக்குள்ளே போய் காட்டிடுறேன். ஸோ கேமரா வியூ ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இங்கே ஸோ இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஸோ ஜாமெண்ட்ரிக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கொஞ்சம் சில இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கணும். இந்த செட்டிங்லாம் பார்த்துக்கோங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகே நான் ஒரு புதுசு ஓப்பன் பண்ணுறேன். Ctrl+N. ஓகே பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை எக்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. Shift+A அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை எஸ் எக்ஸாக்ட் இந்த ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல், அதாவது எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணிக்க முடியும். எஸ் கொடுத்து இசட் அழுத்தினீங்க அப்படின்னா அந்த இசட் ஆக்சஸில் நம்மளால் ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நம்ம ஸ்கேல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு போயிட்டு ஃபேஸ் செலக்டர் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செலக்டரை செலக்ட் பண்ணிட்டு டாப்பில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐ கொடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இதுமாரி சுருக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் சுருக்கிக்கோங்க. ஓகே இதை பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஓகே இ கொடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+R கொடுத்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்து கரெக்டாக லூப் கட் பண்ணிவிட்டு Ctrl+B. ஓகேவா? Ctrl+B கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கேல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெருசாகும். ஓகேவா? பெருசாயிடும். இப்போ நமக்கு இதை டேப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு லேம்போட பேஸ் மாடல் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டம். டாப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செலக்டருக்கு போய்க்கோங்க. ஃபேஸ் செலக்டர் போய் டாப் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஐ கொடுத்துக்கோங்க. ஐ கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இ கொடுத்துக்கோங்க. ஸோ இ கொடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா இதை இந்தமாரி பெருசு பண்ணிக்கோங்க. Ctrl+R ஒரு லூப் கட், Ctrl+R ஒரு லூப் கட். அப்புறம் பார்த்தீங்கன்னா Ctrl+B பெவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா S to ஸ்கேல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இப்படி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஃபேஸ் செலக்டருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐ அதே மாதிரி ஸோ அந்த இடத்துல இல்லை, சாரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஐ சின்னதாக வேணும் அப்படின்னா Ctrl+Z. ஓகே ஸோ ஐ கொடுத்து ரொம்ப சின்னதாக ரொம்ப சின்னதாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேப் கொடுத்து எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதோட பேஸ் மாடல். எஸ் கொடுத்து இசட் ஆக்சஸில் ஓகே எஸ் கொடுத்து இசட் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேல் பண்ணி எக்ஸ் ஓகே இசட் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தாலே தெரியும் இது லேம்போட பாட்டம் நல்லாவே தெரியுது. ஸோ இங்கே ஒரு கர்வ் ஆட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா லேம்ப் செட்டப் பண்ண போகிறோம். ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இது என்ன பண்ணோம்னா இதை கரெக்டாக உங்களுக்கு இது பண்ணணும். ஸோ டேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருங்க. ஏ கொடுத்து W கொடுத்துக்கோங்க. ஸோ W கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்
ஸ்மூத்துன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் டபிள்யூ கொடுத்து ஸ்மூத் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லேம்போட பாட்டம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தெரியும் உங்களுக்கே. இப்போ சப்டிவிஷன் சர்ஃபேஸ் நீங்கள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ் கொடுத்துக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதே போதும் நமக்கு. இப்போ நான் இது ஒரு கோன் ஷேப் மாதிரி ஆகிடுச்சுல, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதை மேலே ஆட் பண்ண சொன்னது. ஓகே, ஸோ இப்போ ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ அழுத்துனீங்க அப்படின்னா கர்வ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பாத் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அதை டெலீட் பண்ணிடுறேன், சாரி. ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ நம்ம ஒரு பாத் ஆட் பண்ணணும். ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ பாத். ஓகே, பாத் கொடுத்து ஆர். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா டாப் பார்ட். ஸோ இந்த இசட் ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பச்சை கலர் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பச்சை கலர் லைன் ஆட்டோ. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேட்சாக நம்ம இதை செட் பண்ணணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் பேடை 1 அழுத்தி 5 அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நமக்கு இது செட் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் தப்பாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆங்கிளுக்கு போய்க்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு போயிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி கொடுத்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இது ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இப்போ இதை அப்படியே அழகாக தூக்கிட்டு கொஞ்சம் நவுத்திக்கங்க. ஓகே, நவுத்தினதுக்கப்புறம் இதை நீங்கள் நார்மலாக இப்படி யூஸ் பண்ணிங்களோ அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு போய்க்கோங்க. இந்த இங்கே இருக்கிறத செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இது கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இதை கொடுத்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி செட் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கொஷின் மார்க் மாதிரி இருக்கணும் கிட்டத்தட்ட. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. அதாவது டேப் கொடுத்து இப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இது கரெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதோட சைஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இங்கே பாருங்கள். இதை நான் எங்கே செட் பண்ணியிருக்கேன் இசட் ஆக்சஸ் கொடுத்து கூட பார்த்துக்குங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் உள்ளே இறக்கிருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அது இருக்குது. இப்போ நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கர்வ் இந்த பக்கம் போயிட்டு ஸோ இதில் ஜாமெண்ட்ரி உள்ளே விட்டுருங்க. ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹாஃப்னு இருக்கும், அதை ஃபுல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ டேப் மோடுக்கு போய்ட்டு கொடுத்துருங்க இங்கே. ஓகேவா, ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் ஜாமெண்ட்ரிக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஜாமெண்ட்ரிக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா 0.1 ஆட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ கொஞ்சம் கர்வாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். ஓகே, இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப முத்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது 0.01 அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக தான் தெரியுமா. அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அது மாரியும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 0.1 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கர்வ். ஓகேவா, சாரி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இதே 9 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த லைட் செட்டப்பையும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ கொடுத்து ஸோ இந்த ஜாமெண்ட்ரியையும் இந்த கர்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ கொடுத்துருங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ கொடுத்து மெஷ்ஷில் போயிட்டு பார்த்தீங்கன்னா யூவி ஸ்பியர் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. டேப் மோடுக்கு போய்க்கோங்க. டேப் மோடுக்கு போயிட்டு ஸோ 1 எடுத்துருக்கேங்க. ஆட்டோ 1. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்து அன்செலக்ட் பண்ணிட்டு பி கொடுத்துக்கோங்க. ஸோ பி கொடுத்து இதோட ஹாஃப் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கணும். சாரி, பி கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணணும். ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி டெலிட் ஆயிடும். இப்போ இதை டேப் கொடுத்துக்கோங்க. இசட் கொடுத்து நார்மல் மோடுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை ரொட்டேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆங்கிளுக்கு இப்போ நமக்கு இது கரெக்டாக இருக்குது. இசட் ஆக்சஸ் இப்போ ஸ்கேலை சின்னது பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது கரெக்டாக இருக்குது. கௌதம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இதை நம்ம எந்த இடத்துல இப்போ இதில் ரெண்டுத்தையும் மறவைங்க. ஸோ இதுக்கு இங்கே இருக்குது. இதோட ரொட்டேட் பண்ணிக்குவோம். ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் Ctrl plus Z. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட இது போயிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே வர வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கரெக்டாக செட் பண்ணணும். இசட் ஆக்சஸ்க்கு போய்க்கோங்க. இங்கேருந்து பாருங்கள் எதுவும் தப்பாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த இங்கேருந்து பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மேலே டாப்பும் ரெடி, கீழே எல்லாமே ரெடி. இன்னொரு லைட்டை மட்டும் செட் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைய வச்சுக்கோங்க. ஸோ மறைய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ அழுத்தி இன்னொரு யூவி ஸ்பியர் ஆட் பண்ணுங்கள். யூவி ஸ்பியர் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு போயிட்டு 1 or 2 அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏ கொடுத்து பார்த்தீங்கன்னா டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசட் ஸோ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். ஓகே, இப்போ பி கொடுத்து பார்டர் செலக்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இ கொடுங்க. இ கொடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட்டோலேருந்து வெளில வந்துடுங்க. இப்போ இசட் கொடுத்துக்கோங்க. ஸோ இசட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இசட் ஸ்கேல் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கொடுத்து இசட் கொடுத்துட்டு 0 அழுத்துனீங்க அப்படின்னா இதுமாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு பல்ப் ரெடி. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐ கொடுத்துக்கோங்க. ஐ கொடுத்து பார்த்திங்கன்னா இதுமாரி செட் பண்ணி Ctrl plus Z அழுத்திக்கோங்க. ஸோ அழுத்திட்டு ஐ கொடுத்துக்கோங்க. ஸோ ஐ கொடுத்து எந்தளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு ஃபேஸ் செலக்டரில் தான் இருக்குது. ஐ கொடுத்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு செட் பண்ணி ஈ கொடுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஐ கொடுங்க. ஐ கொடுத்து இந்தளவுக்கு செட் பண்ணிட்டு ஈ கொடுங்க. ஓகே, ஐ கொடுங்க. ஐ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பண்ணிட்டு ஈ கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது செட் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் Ctrl plus Z. ஓகேவா?
இதுதான். இப்போ ஐ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். கொடுத்து இப்போ ஈ கொடுங்க. ஈ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எஸ் ஓகே டேப் கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஏதோ இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்பு மாதிரி ஒரு இது வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் Ctrl+R அழுத்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்து இந்த இடத்துல ஒரு இது ஆட் பண்ணிக்கோங்க. Ctrl+B கொடுத்துக்கோங்க. ஸோ பி கொடுத்து எஸ் எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இப்போ ஃபேஸ் செலக்டருக்குள்ளே போயிட்டு ஸோ பி கொடுத்து பார்டர் செலக்ட். ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கேல் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பல்பு ரெடி. ஸோ பல்பு ரெடி என்னன்னே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஒரு நிமிஷம் போயிருக்கு. ஓகே ஸோ 60 minutes போயிடுச்சு. அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லைட் செட்டப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸாவோ இல்லை ஃபுல் வீடியோவாவோ போட்டுக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இது வந்துடுச்சு. ஓகே இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணி சிறுசாக்கிக்கோங்க. ஸோ சிறுசு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஓகே ஓகே நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பல்பும் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட லைட் லேம்ப் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கன் டைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும். டாடா பை பை see you. இது உங்கள் சித்தார்த். சாரி என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சித்தார்த். இது உங்கள் சித்து தமிழன். பாய்.